குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் இந்த ஆர்விஎன்எல் ரயில் விகாஸ் நிகம் லிமிட்டடை பற்றி கேட்டிருக்காங்க. அந்த ரயில்வே ஆர்விஎன்எல் எனக்கு தெரிஞ்சு நானே இதை ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ப்ராஃபிட்டில் வெளியே வந்தேன். நம்ம அதோட ஃபண்டமெண்டல் அண்டு அதோட இப்போ இருக்கிற அந்த டெக்னிக்கல் சார்ட் எப்படி இருக்குது, இதில் என்ன தான் இருக்குது பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். அதாவது ஆர்விஎன்எல் ஒரு காலத்தில் பல ரீட்டெய்லர் இன்வெஸ்டர்ஸோட ஃபேவரட் ஸ்டாக்கு. ஏன்னா அவன் அந்த 350க்கும் 300க்கும் ரொம்ப நாள் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் 300க்கும் 230க்கும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். இப்போ 230க்கும் 200க்கும் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். ஸோ இது படிப்படியாக எல்லாம் மேலே போகும்னு பார்த்தா இது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துக்கிட்டு இருக்குது. சார்ட்டை பார்த்தா இவன் ஹால் டைம் ஆகி போனதெல்லாம் நம்ம பார்த்தா ஹால் டைமிங் எவ்வளோ போயிருக்கான் அப்படின்னு நம்ம செக் பண்ணால் 400 ரூபா வரையும் போயிருக்கான். 52 வீக் லோ 221 ரூபா. அதாவது இப்போ ரீசெண்டாக வந்தது தான் அது. ஆனால் இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் மட்டும்தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இது பெரிய லெவலில் ஏறிட்டு அதுக்கப்புறம் 400 ரூபா வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் இறங்கியிருக்கான். இதோட ஃபண்டமெண்டல் கரண்ட் ப்ரைஸ் 226 ரூபாயில் இப்போ ட்ரேட் ஆகுது. பிஇ ரேஷியோ பார்த்தா 54 இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு பார்த்தா 4க்கு மேலே இருக்குது. ஆர்ஓஇ பார்த்தா 8.91% இருக்குது. ஆர்ஓசிஇ பார்த்தா 5.29 இருக்குது. அதாவது ப்ரைஸ் பிஇ ரேஷியோ பார்த்தா எங்கேயோ இருக்குது, ப்ரைஸ் டு புக்கு பார்த்தா எங்கேயோ இருக்குது. பட் ஆர்ஓஇயும் ஆர்ஓசியும் பார்த்தா அதுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 1.19% இருக்குது. இப்போ இதுலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஆர்விஎன்எல் இப்போ இருக்கிற ப்ரைஸ் வேல்யூவேஷன் எப்படி இருக்குது. ஏன்னா ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி சுத்தமாக இல்லை. அதாவது இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் ஆர்ஓசியும் ஒவ்வொரு ஷேருக்கும் அட்லீஸ்ட் ஒரு 15% இருக்கணும் ரெண்டுமே. அப்படி இருந்தால் அது ஒரு க்ரோத் இருக்கிற ஸ்டாக்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுதான் ஒரு நல்ல ஸ்டாக்ஸில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன்டேஜ். ஆர்ஓஇயும் ஆர்ஓசியும் 15 அபோவ் இருக்கணும். ஆனால் இவன் எல்லாமே 10க்கு கீழே தான் இருக்கான். பட் பிஇ ரேஷியோ மட்டும் 54 இருக்கான். அப்போது இந்த 226 ரூபா என்ற இந்த ப்ரைஸே ஹையர் வேல்யூவேஷன். அப்போ இதோட அர்த்தம் என்னென்னா இது இங்கேருந்து இன்னும் கீழே தான் விழும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே சார்ட்டும் அதோட ஃபண்டமெண்டலும் காட்டுது. அப்போ இந்த தகவலோட அடிப்படையில் நம்ம பார்ப்போம். ஆர்விஎன்எல் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஆர்விஎன்எல் ஷேரை நான் செல் பண்ணிவிடவா சார், இல்லை ஹோல்டு பண்ணவா? இதுதான் இப்போ இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களோட எல்லாருடைய கேள்வி. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்பு இந்த ஆர்விஎன்எல் வாங்கினவங்க பல பேர் மல்டிபேகர் கனவு கண்டிருப்பாங்க. சிலர் 600 ரூபா வரையும் போகும் அப்படின்னு நம்பினவங்கலாம் இருக்காங்க. நானே இருக்கேன். நானே 500 ரூபா வரையும் போகும்னு நினச்சவன் தான். நான் 320 ரூபாயில் வாங்கி அது 380 ரூபா வரும்போதே கொடுத்துட்டேன். ஆனால் இன்றைக்கி அந்த பங்கோட விலை வெறும் 226 ரூபா அங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ பல முதலீட்டாளர்கள் மனநிலையில் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, இந்த பங்கை செல் பண்ணிவிடவா, இல்லை வச்சுக்கலாமா, இல்லை மீண்டும் ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி தான். இதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் ஆர்விஎன்எல், இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்ற மாதிரி முதலீட்டாளர்கள் கவலை கொள்கிறாங்க. ஆர்விஎன்எல் அப்படின்ற கம்பெனி இந்திய அரசின் பிஎஸ்யூ நிறுவனம். ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டு செய்கிறது தான் இதோட முக்கிய வேலை. என்னென்ன ரயில்வே ட்ராக்கு, எலக்ட்ரிஃபிகேஷன், மெட்ரோ ப்ராஜெக்ட்டு, பிரிட்ஜு, ரயில்வே எக்ஸ்பேன்ஷன், இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்களை தான் இவங்க செய்கிறாங்க. இந்தியன் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது அதிக முதலீடு செய்யும்போது ஆர்விஎன்எலுக்கு வாய்ப்புகள், அதோட க்ரோத்து பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆர்விஎன்எல் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து என்னன்னு கேட்டால், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு மிக முக்கியமான விஷயம் ஆர்டர் புக்கு தான். ஆர்விஎன்எலுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள ப்ராஜெக்ட் இருக்குது, இப்போ கூட இருக்குது. அதாவது அடுத்த சில வருஷங்களுக்கு ரெவென்யூ வருவதற்கான வாய்ப்பு இன்னமும் இருந்தாலும்
இந்தியன் ரயில்வே இந்த மாடர்னிஃபிகேஷன் மீது அதிகமாக கவனம் செலுத்தப்படுது. அதாவது இந்த வந்தே பாரத் ரயிலு, அப்புறம் இந்த டெடிகேட்டட் ஃப்ரீட் காரிடர், அப்புறம் மெட்ரோ எக்ஸ்பென்ஷன், இந்த மாதிரி வேலையிலெல்லாம் இவங்க அதிகப்படியான கவனம் செலுத்திக்கிட்டு வராங்க. இதெல்லாம் ஆர்விஎன்எல்லுக்கு ஒரு நல்ல நியூஸு தான். ஆனால் தற்போதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே பாசிட்டிவாக இல்லை. முதல் காரணம் இந்த ப்ரைஸ் ஐ வேல்யூவேஷனில் இருக்குது. பிஇ ரேஷியோ 54 இருக்குது. நான் தான் அதை ஃபஸ்ட்லேயே சொன்னேன். அதாவது நிறுவனம் சம்பாதிக்க லாபத்தை விட பங்கோட விலை இந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் இன்வெஸ்டர்ஸ் மிக அதிகமான எதிர்பார்ப்பில் வாங்கினதுனால தான் இந்த ஆர்விஎன்எல் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்க மாதிரி நான் இங்கே திங்க் பண்ணுறேன். ஏன்னா யாரை கேளு ஆர்விஎன்எல், யாரோட போர்ட்ஃபோலியோவில் செக் பண்ணாலும் ஆர்விஎன்எல், எல்லாம் ஹெவியாக வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த விளைவு தான் இது இவ்வளோ பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இவ்வளோ பிஇ ரேஷியோ இருக்கிறவன் ஆர்ஓஇயும் ஆர்ஓசியும் தானே அப்போ இருக்கணும். அப்போ அது மட்டும் இல்லைன்னும் போது அப்போ அங்கே ஏதோ தப்பாக இருக்குல்ல. ரெண்டாவது, ப்ராஃபிட் க்ரோத் அப்படின்றது வேகமாகவே இல்லை. ப்ராஃபிட் க்ரோத்ன்றது வெரி வெரி ஸ்லோ. ரெவென்யூ வருது, ப்ராஃபிட் க்ரோத் எதிர்பார்த்த வேகத்தில் இல்லை. ஆனால் அதாவது மார்க்கெட் சில நேரங்களில் அந்த ஷேர் ப்ரைஸை செல் ஆஃப் பண்ணிடுது. அதுதான் இந்த ஆர்விஎன்எல் அடிக்கடிக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ப்ராஃபிட் க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. பிஎஸ்யூ ரிஸ்க்கு, கவர்மெண்ட் செக்டர்னாவே இதெல்லாம் ஒரு தலைவலி தாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க. அரசு நிறுவனம் அப்படின்னாலவே சில ப்ராஜெக்ட் டிலே ஆகலாம். இது முதல் பாயிண்ட்டு. இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே எல்லா பிஎஸ்யூலையும் இருக்கக்கூடிய ரிஸ்க்கு இது தான். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னாவே அது டிலே ஆகலாம், இல்லை கொஞ்ச நாள் தள்ளி கூட வைக்கலாம், போஸ்ட்போன் கூட பண்ணுவாங்க. பாலிசி சேஞ்சஸ் திடீர்னு ஏதாவது வந்தால் பெரிய லெவலில் அடிபடும். பாலிசி சேஞ்சஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த செல் ஆஃப் அது இது பண்ணுருவாங்கல்ல, அந்த ஐஆர்எஃப்சிலலாம் அடிக்கடிக்கு பண்ணுற மாதிரி கம்மி ப்ரைஸுக்கு செல் ஆஃப் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டு. அது மாதிரி இதில் அந்த மாதிரியான திட்டங்களும் பிஎஸ்சியில் வரக்கூடிய ரிஸ்க்கு அதிகம். ஆஃபர் ஃபார் சேல் அதுக்கு பேர். ஸோ இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் பிஎஸ்சியில் அதிகம். அப்போ ஃபண்டமெண்டலை வச்சு பார்த்தா பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்குது, ப்ரைஸ் டு புக் அதிகமாக இருக்குது. ஆனால் ஆர்ஓஇ 8.91 இருக்குது, ஆர்ஓசி 5.29 இருக்குது. இது மிகவும் அசத்தலான நம்பர்ஸா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, இது சாதாரணமாக ஒரு சின்ன கம்பெனிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்ஓஇயும் ஆர்ஓசியும் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல கம்பெனி அப்படின்றது இந்த ரெண்டுமே 15% இருக்கணும். எக்ஸாக்டாக 15% இருக்கணும். இல்லை 15%க்கு மேலே இருந்தால் அதெல்லாம் ஒரு பொதுவான நல்ல கம்பெனி அப்படின்னு ஷேர் மார்க்கெட்டில் அதுக்கு பேர். அப்படி இருந்தால் அது க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ இருக்கிற இந்த ஆர்விஎன்னோட எஃபிஷியன்சியை நம்ம செக் பண்ணால் பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க மாதிரி தெரியல. அது எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அப்போ இதில் ஃப்யூச்சர் க்ரோத் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஃப்யூச்சர் க்ரோத் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கவர்மெண்ட் இதுவெல்லாம் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஏதாவது திடீர்னு ரயில்வே சம்மந்தமான பட்ஜெட் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஏறக்கூடியவன் இந்த ஆர்விஎன்எல் தான். அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஆர்விஎன்எல்க்கு தான் பெனிஃபிட்டு. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கண்டினியூஸாக ஏதாவது கிடச்சிக்கிட்டே இருந்தால், தொடர்ச்சியாக ஒரு பெரிய லாங் வியூ இருந்தால் ஆர்விஎன்எல் தான் ஃபஸ்ட்டு டெவலப் ஆக போகுது. இவங்கக்கிட்ட ஆல்ரெடி ஆர்டர் புக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பல லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரும்போது இன்னும் ஆர்டர் புக்கு வலுவாச்சுன்னா இது லாங் டேர்மில் கண்டிப்பாக பெரிய லெவலில் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற அந்த பிஇ ரேஷியோ செக் பண்ணால் ஹை வேல்யூவேஷனில் இருக்குது அப்படின்றத நான் சொல்லலை. அதோட ஃபண்டமெண்டல், அதோட பிஇ ரேஷியோ, ப்ரைஸ் புக்கு, இது எல்லாமே சொல்லுது. அப்போ இந்த இடத்துல இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாயில் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் பேனிக் செல்லிங்லாம் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. ஸ்டாப் லாஸை வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஹோல்டு பண்ணிக்கிட்டு
தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதுவே 200லேருந்து 300க்குள்ளே வாங்கினவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க லாஸஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. லாஸை பார்த்துட்டு உடனேலாம் விற்க வேண்டாம். கம்பெனி இப்போதைக்கு ஹை வேல்யூவேஷனில் இருந்தாலும் கொஞ்சம் கரெக்ஷன் அது ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாங் டேர்ம் பிக்சரில் பிஸ்னஸ் கண்டிப்பாக தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அவங்கக்கிட்ட ஆர்டர் புக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் கிட்ட என்ன வேணும்? பொறுமை தான் வேணும். இந்த பொறுமை இருந்தால் இதோட லாங் டேர்ம் பிக்சர் நான் சொன்ன மாதிரி 3லேருந்து 5 கண்டிப்பாக பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ கரண்ட் ப்ரைஸ் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றதான். அப்போது புதுசாக வர முதலீட்டாளர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நேரத்தில் நீங்கள் பெரிய அமௌண்ட்டெல்லாம் இதில் போட்டுறக்கூடாது. இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாவே எஸ்ஐபி அப்படின்ற மாதிரி உள்ளே வந்துடணும். ஏன்னா எஸ்ஐபி தான் இன்வெஸ்டர்ஸோட மிகப்பெரிய ஒரு கருவி. அந்த கருவியை கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்க மார்க்கெட் எவ்வளோ இறங்கினாலும் அவங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எஸ்ஐபி மெத்தடு. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி 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 ஆவரேஜ் பண்ணி கண்டிப்பாக அவங்க ஆவரேஜ் பண்ண ப்ரைஸை ஒரு நாள் பீட் பண்ணும். இப்போது ஒருத்தர் 400 ரூபாய்க்கு வாங்கிறாரு, மார்க்கெட் இப்போ 226 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. அப்படின்னும் போது 400 ரூபாயில் வாங்கினவர் எந்த ஆவரேஜும் எஸ்ஐபியும் பண்ணாமல் இருந்தால் அவன் என்றைக்கு 400 ரூபாய் வர்றது? அப்போ எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ண முடியும்? ஸோ அதுக்காக தான் இன்வெஸ்டர்ஸ்க்காக கண்டுபிடிக்கப்பட்டது எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு பேர். நீங்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா அந்த 400 ரூபாய் அப்படின்றது இப்போ இருக்கிற அந்த கரண்ட் ப்ரைஸுக்கு ஓரளவுக்கு மேட்சிங்காக வரலனாலும் ஓரளவுக்கு ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் ப்ரைஸ் நீங்கள் வாங்கின விலையிலேருந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கு தான் மொத்தமாக வாங்கக்கூடாது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. 5, 10, 15, 20 இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி 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 ஒரு ஸ்டாக்ஸ் அதோட RSI 14ல் 35, 30 இந்த பாட்டத்தை தொடும்போது அந்த இடத்துல அதிகப்படியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் நம்ம செயல்படுத்தணும். ஓகேங்களா? இதுதான் இந்த RVNL இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனையும் ஏன் ப்ரைஸ் ஏற மாட்டுது அப்படின்றதுக்கான விவரமும் இந்த ஆடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது பயந்து போயிட்டு இந்த ஷேரை விற்றுறாதீங்க. உங்களோட ஏம் 5 வருஷம், என்னுடைய பார்வை லாங் டேர்ம் கோல் தான். 5 வருஷம் வரையும் நான் வெயிட் பண்ணுறேன் ரெடி அப்படின்னா இந்த 226 ரூபா குறைஞ்சிருந்தாலும் இது கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்போவுமே இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே ஸ்டாக்கோட ப்ரைஸை நம்ம பார்க்கவே கூடாது. அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதோட ஃப்யூச்சரை தான் பார்க்கணும். இது இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பீடு. இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸ்டாக் ப்ரைஸ் இறங்குது ஏறுது அதெல்லாம் இல்லை. அவனோட ஃப்யூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளேயே வரணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வந்துட்டால் ஷார்ட் டேர்மெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதிகப்படியாக 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் தி பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் என்ன தான் கீழே போனாலும் கண்டிப்பாக மேலே வந்துடும். இந்த நம்பிக்கையில் தான் பல பெரிய நிறுவனங்கள், பல பெரிய முதலீட்டாளர்கள், ரீட்டைலர்ஸ் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஹோப்பில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அதே தான் பண்ண முடியும். ஓகேங்களா? இறங்கிடுச்சே அப்படின்ற போது விற்றுட்டிங்கன்னா அது பர்மனெண்ட் லாஸ். இறங்கிக்கிட்டு இருக்கு, அது லாஸஸ் காட்டிக்கிட்டு இருக்கு, அது ஜஸ்ட்டு ஒரு எம்டிஎம் லாஸ் தான். நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டா தான் அது பர்மனெண்ட் லாஸ். ஸோ அக்செப்ட் பண்ணாதீங்க. நல்ல ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய லாஸஸை அர்ஜென்ட் பட்டு செல் பண்ணி அந்த லாஸஸை உறுதிப்படுத்திக்காதீங்க. நல்ல ஸ்டாக்ஸ்னும் போது வெயிட் பண்ணுங்கள். உங்களோட கோலை கொஞ்சம் டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதுதான் இந்த RVNL இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அது இருக்கக்கூடிய இப்போது சூழ்நிலை எல்லாமே. என்னுடைய பார்வையில் RVNL லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணலாம். நியூ இன்வெஸ்டர்ஸ் கிராஜுவலாக அக்குமுலேஷன் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இதில் பேனிக் செல்லிங் தேவையே கிடையாது. இதுதான் என்னுடைய பார்வையாக இருக்குது. பங்கு சந்தையில் பணம் சம்பாதிக்கிறது நல்ல ஷேர் வாங்கிறதால மட்டும் கிடையாது.
அந்த நல்ல ஷேரை சரியான நேரம் வர பொறுமையாக வச்சிருந்து அதை ப்ராஃபிட் பண்ணுறது தான் இங்கே ஸ்கில்லு. ஆர்விஎன்எல் உங்கள் எல்லோருடைய போர்ட்ஃபோலியோலையும் இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே நேரத்தில் கண்மூடித்தனமாக ஒரே அமௌண்ட்டில் மொத்தமாக ஷேரையும் வாங்கிடாதீங்க. நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணுங்கள், அது இருக்கக்கூடிய ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிங்க, அதுக்கப்புறம் முடிவெடுங்க. இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இந்த இடத்துல இந்த ஆர்விஎன்எல்லை பற்றி நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன், ஓகேங்களா? நான் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது. ஸோ என்னுடைய இந்த கருத்து ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான், ஓகேங்களா? நீங்கள் இதை ஷேர்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் நிதி ஆலோசகரை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.